வா ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரமாக பண்ணலாம்னு நினைக்கிறேன் பகல் நேரத்தில் இங்கே வந்தோம். அது பகல் நேரத்தில் தலைவர் என்பது செவுத்துலேயே ஒரு வேறு எப்படி ஊடுருவி அதுவும் அதே ஷேப்பில் ரவுண்டாக புரியுதா? ஆமையா, ஏன் எந்த இடத்துக்கு வந்தப்போ மட்டும் இவ்வளோ பயமாக இருக்குதுன்னு தெரில. அதுவும் இல்லாமல் சரத்தை கொலுசு உங்களுக்கு ஆமையா ஆமையா ஐயோ 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 ஏதோ ஒரு பெண் ஆத்மாவுடைய நடமாட்டம் இங்கே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. சரத்து நம்ம பக்கத்தில் வந்து சரத்து சரத்து எனக்கு ஹார்ட் பீட்டே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இரு பார்ப்போம், அவசரப்படாத. நம்ம கிட்டே வருது ஏதோ. பதட்டப்படக்கூடாது ஃபயாஸ், நம்ம ஆஃபீஸில் டைம் இல்லை தான். இருந்தாலும் பதட்டப்படாமல் இருந்தால் தான் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இங்கே பாரு நம்ம கிட்ட வருது. என்னவா இருக்கும்? சரத்து யாரோ போனாங்க. சரத்து இப்போ சரத்து நான் பார்த்தேன். சரத்து இங்கே யாரோ போனாங்க. கோனே அந்தர் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருவோம். இங்கெல்லாம் ஃபுல்லாக செடி கொடிங்களாம் வளர்ந்து போயிருக்கு. போகிறது ரிஸ்க்கு தான், பாம்புகள் நிறைய இருக்கும். கிளியர் ஸ்கைஸாக இருக்குல்ல? ஆமாம், அங்கே பாரு அந்த நிலாவுக்கும் இங்கே என்ட்ரி கொடுக்குறதுக்கும் பயங்கரமாக இருக்குது. சரத்து சரத்து யாரோ போகிறாங்க. சரத்து அங்கே பாரு சரத்து. எந்த இடத்துல சொல்கிறேன்? ஐயோ என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. கேமரா தெரியுதான்னு தெரியல. அங்கே பாரு அங்கே பாரு. ஆமையா ஆமையா நிற்கிறியா? சரத்து சரத்து பயங்கர கருப்பாக இருக்குது. சரத்து கோன் வாப் பேய் தான் அது. हम दोनों आपके साथ बात करना चाहता हूं अभी. हमको कुछ सिम्टम्स दिखाओ, कुछ आवाज दे दो. आप यहां से मर गया क्या? कुछ आवाज दे दो, मैं कंफर्म कर रहा हूं. நீங்கள் ஒரு வேளை இந்த இடத்துல இறந்து போன பெண்ணாக இருந்தால் மறுபடியும் அந்த சலங்க சத்தத்தை எழுப்பி காட்டுங்க. கேக்குதா? ஆமாயா, நல்லாவே கேட்குறியா? தலைவரே, இது நம்மளோட கால் தடம் இல்லைல்ல? நம்ம இப்படி வரலையா, யாரோ போயிருக்காங்கயா. சரத்து எனக்கு தெரிஞ்ச இந்த ஹாலில் கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாமான்னு தோணுது. என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இல்லைப்பா, இந்த ரூம் ஃபுல்லாக கேட்குதுப்பா. சரத்து எங்கே கேட்குது சத்தம்? ஐயோ, நீங்கள் என்கிட்ட பேச தயார்னா நாங்கள் அந்த இடத்துல ஒரு பொருள் வச்சுருக்கோம், அது பக்கத்தில் வந்து நில்லுங்க. நான் ஆமாவா இல்லையான்னு கேள்விகள் கேட்பேன். நீங்கள் ஆமானா அந்த வெளிச்சத்துக்கு பக்கத்தில் வரலாம். சரத்து பாரு, எரியுது. நீங்கள் இந்த இடத்துல இறந்து போயிட்டீங்களா? உங்களை இந்த இடத்துல கொண்டுட்டாங்களா? குழு சவுண்டு கேட்குது. ஆமாம். நீ ஏதாவது 2 கேள்வி கேள்வி டக்குன்னு. நீ எங்கள் லைட்டை ஃபோக்கஸ் பண்ண. आप इधर से मरिए क्या? நீங்கள் இங்கே தான் இறந்து போனீங்களா? சரத்து இங்கே பாரியா, எரிதியா. நான் அது இங்கே தான் இறந்து போயிருக்கேன். ரெஸ்பான்ஸ் வருது. அப்போ ஒரு நல்ல ஆத்மாவாக இருக்குமோ? ठीक है, कुछ दिक्कत नहीं है आपको.
हाँ महाराजा होता है। மகாராஜா महाराजा निकलता हूँ। பொருளெல்லாம் நோட்டம் வரலாம் वाला नहीं है, हाँ बड़ा वाला है। ठीक है और कोई है अंदर नहीं नहीं है। யார் அது? வா 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 யார் ஐயோ இதில் பேட்டரி முடிஞ்சு சரத்து. இங்கே நாங்கள் இருந்தால் எங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமா? ஹம் யார்? ஐயோ சரத்து, நீ தமிழ் பேசினா கூட அது புரியுதியா? ஒருவேளை இங்கே நரபலி எல்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க, நிறைய பேர் கொல்றதா சொன்னாங்க. உங்களை நரபலி கொடுத்து கொண்டுட்டாங்களா இந்த இடத்துல? ஐயோ என்னையா? யாராச்சும் இந்த இடத்துல உங்களுக்கு கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்களா? உங்கள் ஆத்மா இங்கேருந்து வெளியே போக விடாமல்? டேரக்டாக ரெஸ்பான்ஸ் வருது. ஆத்மாங்களுக்கு புரியுமா நான் எல்லா லாங்குவேஜும்? எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன் உங்களை வெளிப்படுத்திக்க மாட்டீங்க? நாங்கள் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். தயவு செஞ்சு எங்கள் முன்னாடி வந்து நில்லுங்க. हमारे सामने आ जाओ बहन। ஏப்பா ஏப்பா வருதுப்பா. நீ किधर है किधर है आप? सीधा यहाँ पे आओ. என் பக்கத்தில் மட்டும் வந்துடாதீங்க. फयस फयस दूर भाई आयो. உங்க ஏதோ ஒரு கிராஸ் ஆயிடுச்சு. அப்போ என்னையா சொல்கிற? எங்கிட்டியா? பின்னாடி பின்னாடி பின்னாடியா? அப்போ அங்கே இருக்கிறது யாரு தெரியலையே. எப்பா நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்களாட்டிருக்குப்பா. திருப்பி பாரு, டக்குன்னு பாரு. நான் எதுக்கே பார்க்கணும், நீ பாரியா? என்னையே பார்க்க சொல்கிற? பாவி, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்தால் இதுதான் பிரச்சனையாட்டு. ஹிந்திக்கார பையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருப்பீங்க. காணையா இதுக்குள்ளே போதுயா? இதுக்குள்ளாரையா? இங்கே தான் நடந்து போதும். அப்படியே பின் வந்து போகலாம். லைட் ஆன் பண்ண நான் சொல்கிற வரைக்கும் அது எங்கேயோ நம்மளை கூப்பிட்டு போகுது. ஓகே. அங்கேயே தான் நின்றுட்டுருக்கு. ஆமாய்யா, நம்ம பேச பேச வந்துட்டோம்னா நம்மகிட்ட பேச காத்திருக்குது போல. நீங்கள் நல்லா ஆத்மாவா? எப்பா ஆமாம் ஆமான்னு சொல்லுதுப்பா. இந்த இடத்துல எங்கள் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமா? வேறு யார் மூலியமானா? உங்களை யாரோ ஒருத்தர் கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க மூலியமாக எங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமா இந்த இடத்துக்கு இந்த நேரத்தில் நாங்கள் வந்ததுனால? உங்களுக்கு தமிழ் புரியுதா நான் பேசுகிறது? புரியுது. மகாராஜா காலமில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இங்கே வேலைக்கு வந்திருப்பாங்க பில்டிங் கட்டுறதுக்கு. 12 மணிக்கு வந்து பார்த்தா தான் கிக்கு. எப்போ அது வந்துருச்சுப்பா. நான் சொன்னேன்ல, நான் சொல்லும்போது நம்பியில் இங்கே பாரு. आप किधर जाते हैं? आपको क्या होना? क्या चाहिए आपको? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும் உங்களுக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. அது என்ன ஃபிகரா? வேற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. வரணும்ல? இல்லை 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 இல்லை, இந்த பக்கம் பாம்பு அந்த பக்கம் பேய் நல்லா இருக்குப்பா அவன் காம்பினேஷன். கொஞ்சமாவது பயப்படுறான்னு பார்த்தியா? டோன்ட் ரன். ஆனால் அப்படியே சொன்னல, அது எங்கேயோ நம்மளை கூப்பிட்டு போய் ஏதோ சொல்ல நினைக்குதுயா. எப்பா மெதுவாக ஓடுப்பா. எப்பா
ஐயோ ஐயோ என்னையா என்னையா எப்பா அது வளைச்சி இங்கே தான்ப்பா வருது. நீ சொன்னது கரெக்ட் தான் பயஸ். என்னது அது இந்த இடத்துல தான் ட்ராப் ஆகிருக்கு. இதை தாண்டி வர முடியல பாரு. அப்போ வெளியே நம்ம பார்க்குறது வேறு ஏதோ ஆத்மா. அது சொல்லிச்சில்ல ஏதோ கட்டுப்பாட்டில் இருக்குன்னு. ஏன்னா இங்கே நிறைய பேர் அந்த போயிருக்காங்களே, அதோட கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த இடத்துலேருந்து வெளியே வர முடியாமல் இந்த இடத்துல மாட்டி தவிச்சிட்டு இருக்கலாம் மேபி. யாரே அது பயஸ் டக்கம் வெளியே ஒரு கேமரா வச்சுருந்தா சரி நானே எடுத்துட்டு வரேன். லைட் ஆஃப் ஓட்டு தான் இருக்கு. என்னையா சத்தம்? அங்கே பாரியா எங்க? ஐயோ ஊருக்காரங்களா வந்துட்டா இல்லை கத்தாது சரத்து பயமா இருக்கு. சரத்து பயமா இருக்கு. தலைவரே பயப்படாத தலைவரே. தலைவரே வா ஐடியா நம்ம இருக்கிறத வந்து தெரியக்கூடாது. அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஏதோ மந்திரவாதி மாதிரி தான் இருக்கான் பார்க்க. தேர்றான் அவன். நம்மள தெரியலையா? எங்கேயோ பார்த்துட்டே வரான். இவங்கிட்ட மாட்டணும் அவ்வளோதான். நம்ம சரத்து இங்கே தான் வரான். சரத்து எப்பா இந்த ஊருக்காரனால பல்காக இருக்கான்ப்பா. ஸ்லோவாக பேச தலைவரே. ஆஸ்கியஸில் பேசணும் நீ. சரியா? ஓகே சரத்து அவனை பேய் பிடிச்சவன் மாதிரி தான் பண்ணுறான். எப்பா சுற்றி பார்க்குறான். எதையும் எடுக்கிறாயா? எதையோ எடுக்கிறான். என்னையா எடுக்கிறான் அவன்? கையில் எதுவும் எடுத்துட்டு வராயா? ஐயோ ஆயுதமாக இருக்க போது தலைவர் எங்கே போய் ஒளியிறது? இங்கே தான் வரான். டக்குன்னு சொல்கிறான். இங்கே இதுக்குள்ளே போயிடலாம். வா அதுக்குள்ள சைலண்டாக மேடம். நம்ம நடக்கிற சத்தம் கூட வெளியே கேட்கக்கூடாது. தலைவரே எப்பா கீழே பாம்பு இருந்தால் கூட தெரியாதுப்பா. பொருள் அங்கே தான் இருக்குது. மறுபடியும் பார்த்துக்கிட்ட வந்து நில்லுங்க. வரலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆத்மா பயப்படுது உனக்கு. இவன் தான் அதை கட்டுப்படுத்தி வச்சு. எப்பா ஓடி வரான். டிஃப்ரெண்ட்டான சைக்காவாக இருப்பாங்க. சைக்கோ இல்லையா இவன்? மந்திரம் தெரியுது. மந்திரவாதி சைக்கோவாக இருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம். இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமாக. இதை பண்ணுறான் பானைக்குள்ள. இதையா போடுறான் பானைக்குள்ள. என்னமோ பண்ணிட்டு இருக்கான். இது ரொம்ப டேஞ்சர். கைஸ் நான் ஒரு முறை இந்த பேலன்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துறேன். ஏன்னா இவன் தனியாக வரான். இங்கே வேறு ஏதாச்சும் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும். உள்ளே வந்ததுமே ஃபுல்லாக செக் பண்ணலாம். வேறு ஒரு முறை உறுதிப்படுத்திடலாம் யாரும் இல்லைன்னு. ஏன்னா ஒரு ஆளாக இருந்தால் நம்ம டேக்கிள் பண்ணிடலாம். அதுக்கும் மேலே நிறைய பேர் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம இங்கேருந்து போகிறது தான் நல்லது. ஒரு வேலை எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்தால். அப்படி யாரும் இல்லைன்னா இவன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பூஜையை தடுத்து நிறுத்தலாம் கடைசியாக. ரைஸ் கண்டிப்பாக இதுக்குள்ள யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக செடி கொடிகளாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது. இன்னும் ஒரு ஒத்தை அடி பார்த்த மாதிரி போகுது இந்த பக்கமும். ஃபயாஸ் அது
எங்கே காணோம்? எங்கே போனா? இருக்கா இருக்கா இருக்கு. Oh my God. பார்த்துட்டுலாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இவன் தான் இங்கே இருந்து இங்கே வந்து இவன் தான் இங்கே அடக்கி வச்சிருக்கானா? அடக்கி வச்சதுனால நான் லைட் எதையும் வச்சு காட்டுங்க பாருங்க. Oh my God. பிரச்சனை இல்லை, நம்ம கிட்ட பெப்பர் ஸ்ப்ரேலாம் இருக்கு, பாதுகாப்பு. கிட்ட வந்து நான் புஷ்ஷுன்னு மூச்சு மேலே அடிச்சோம்னா நம்ம எஸ்ஐலாம் புஷ்ஷுன்னு அடிச்சு எஸ்ஐலாம் நல்லா இருக்குல்ல? கொஞ்ச நேரத்துக்கு அவனை வந்து நாங்கள் டைவர்ட் பண்ணி விடுறோம். இப்போ அவன் பண்ணிகிட்டு இருக்க பூஜை தான் வந்து உங்களுக்கு பிரச்சனையா? அதனால தான் உங்களால் வெளியே போக முடியாமல் இருக்கீங்களா? அப்படின்னா இந்த லைட் எரிய வச்சு காட்டுங்க. ஓகே, அப்போ நான் அந்த பூஜையை எப்படியா தடுக்கணும். இந்த பூஜையை தடுத்துட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி தெரியுறான். அவன் ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஐயோ வெளியே வந்தா. எங்க போனா தெரியல. எங்கே வெளியே போறோம்? எதுக்கு போறான்னு தெரியல. என்ன பூஜை பண்ணாலும் தெரியல. எனக்கு என்ன சந்தேகம்னா, இவ்வளோ இருட்டில் எந்த விதமான வெளிச்சம் இல்லாமல் எப்படி அவன் நடமாடுறான்? இது ரொம்ப நாளாவே எனக்கு இருக்க குழப்பம். நிறைய குறிகள், சித்தர்கள், அந்த மாதிரி மந்திரவாதிகள் நாங்கள் பார்த்துருக்கோம். மேபி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் போக இருக்குமானோ எனக்கு புரியல. அந்த ஸ்பீட் வந்து அப்போ ரிப்ளை பண்ணுச்சு. அது என்ன சொல்லுதுன்னா, இவன் பண்ணுற பூஜையை எப்படியா தடுத்து விட்டோம்னா அதால் இங்கேருந்து வெளியே போக முடியும்னு சொல்லுது. இந்த பூஜை மூலியமாக தான் அதுக்கு என்னாச்சு? ஃபேஸ் அங்கே இருக்கு, அங்கே இருக்கு, அங்கே இருக்கு. என்னங்க பண்ணலாம்? அதுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபேஸ். ஓகே தான் சரத்து, ஏதோ மயக்கமாக வருது சரத்து. சரத்து சரத்து எல்லாமே ரெண்டு ரெண்டாக தெரியுது எனக்கு. அவன் என்னமோ போயிடலாமா? சொல்லு, போயிடலாம். சரத்து 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 அந்த பூஜை எப்படியா தடுத்து விட்டு சரத்து. வேணாம், நம்மளே இந்த பாடுபடுத்தினா அந்த ஆத்மா போட்டு பாடுபடுத்திருப்பாங்க. வேணாம், எனக்கு எல்லாமே டபுள் போயிடுது. எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. தப்பஸ் பண்ணிடு. என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல எனக்கும். பையஸ் தைரியமாக இரு பையஸ், ஒன்றும் இல்லை, நீ தான் எனக்கு தோண ஒன்று. தலைவர் தைரியமாக லைட் ஆன் பண்ணு. எனக்கு எல்லாமே நாளாக தெரியுது சார். அது
ஃபயர் வெளியே வெயிட் பண்ணு. இங்கே இல்லைன்னு நினைக்காத, திரும்ப வருவாங்க. ஐயோ ஏதோ பொம்மையெல்லாம் வச்சு ஏதோ பூஜை பண்ணியிருக்காயா? தலையில் ஏதோ இருக்கியா? என்ன பண்ணுறேன்? ஏதோ வித்தியாசமாக வச்சுருக்காங்க. இது ஏதோ வசியம் இருந்த மாதிரி இருக்கேன் சார். கொஞ்ச நேரத்தில் நானே வாயை திறந்து எல்லா உண்மையும் சொல்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இது. இந்த தப்பிச்சு வெளியே போகிறது வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மாறிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. என் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஆனால் நைட் விஷன் இருக்கிறதுனால அவனை என்னை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம தூரத்தில் தான் ரெக்கார்ட் பண்ணணும். ரொம்ப பக்கத்தில் காணிக்கலாம். பக்கத்தில் ரொம்ப ரிஸ்க். அந்த பூஜை எப்படியாவது தடுத்து இருக்கிறது. அவன் நினச்சிட்டான் எங்களை துரத்தி விட்டோம். ஆனால் சரத்தில் நிற்கிறது அவனுக்கு தெரியாது. சரத்து முடிச்சு போறேன். சரத்து சீக்கிரம் வந்துரு. உடனே இந்த இடத்துல நாங்கள் தப்பிச்சு போய் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு செம த்ரில்லிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் எக்ஸ்ட்ரீம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. வேற ஒரு ஸ்டேட், வேற ஒரு வித்தியாசமான இடம், வேற லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் 2 பேருக்கும் கிடைச்சது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா செம த்ரில்லிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற அந்த லைக் தான் என்னை இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்குது. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய உதவியாக நான் நினைப்பேன். லவ் யூ கைஸ். நீங்களும் இதெல்லாம் என்னால் தொடர்ந்து பண்ண முடியாது. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக நீங்கள் அமௌண்ட் ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமான